ஜிம்மி யூசுவும் நயமியும் வந்து பேசியிருப்பாங்க. அது வந்து ஆஃப்டர் ராவ்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ மட்டும் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்ல சிஎம் பங்கும் ஜே யூசுவும் சந்திச்சுப்பாங்க. அடுத்தது நயமி வருவாங்க. நயமி வந்த உடனே அவங்க என்ன செய்ய போறாங்க, அடுத்து என்ன சாம்பியன்ஷிப் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஆடம் பெர்ஸ் வந்து ரிங்குள்ள வெல்கம் பண்ணிட்டு அதை கேட்பாரு. அதுக்கு வந்து நயமி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப்னி மிக்கு முன்னாடி வாட் இஸ் யுவர் ஸ்டோரின்றது அதில் வந்து ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நயமி இப்போ பிரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கும். அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்றது அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கும். அதனால வந்து டைட்டிலை கொடுக்குமாறு கேட்டிருப்பாரு ஆடம் பெர்ஸ். ஆனால் வந்து டைட்டில் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நயமி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இந்த டைட்டிலை இங்கே வச்சுட்டு போகிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து என்னோட குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து மீண்டும் இந்த டைட்டிலை ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல வந்து டைட்டிலை ரிங்லேயே வந்து அப்படியே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த மூமெண்ட்டு ஒரு பயங்கரமான